வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம மாரிக சக்தியால தெரிஞ்சுக்கிட்டாங்க. மாயா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரேவதிய கழுத்த நெரிச்சு கொல்ல ட்ரை பண்றாங்க. இத மாரி சக்தியால தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜாவிகிட்ட சொல்றாங்க. "உங்க மனைவிக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆபத்து இருக்கு. என்னமோ நடக்குது. யாரோ கழுத்த பிடிச்சு நெரிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கண்டிப்பா அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. யாரையும் ரூமுக்கு அலோ பண்ண விடாதுங்க. நீங்க உடனே கால் பண்ணி அங்க இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க" அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி போய் பார்க்குறாங்க. அங்க மாயா கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காங்க. கையும் களவுமா வசமா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட மாயா சிக்கிக்கிட்டாங்க. நம்ம ரேவதிய கொஞ்சம் விட்டா கதைய முடிச்சிருப்பாங்க மாயா. ஆனா நம்ம மாரி அவங்க சக்தியால கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் மாயா திட்டத்தை தவிடுபொடி ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம கார்த்தி மாரியை கண்டுபிடிச்சி காரில் கூட்டிகிட்டே வாராங்க. இந்த தகவல் சிவனாண்டிக்கு அந்த நபர் சிவனாண்டி ஏற்பாடில் தானே கடத்தி வச்சுருப்பாங்க. அங்கே அந்த ஆட்கள் சொல்லிடுறாங்க. அந்த ராஜா மாரியை காப்பாற்றிட்டு போயிட்டாரு. எங்களால் தடுக்க முடியலை அப்படின்னு அந்த சொல்ல நேரம் நிச்சயமாக அந்த டிரைவர் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிளட்டு கொடுக்க கூட்டிகிட்டு வருவான். ஆனால் எப்படியாவது நம்ம இவளுக்கு கதையை முடிக்கணும், ரேவதிக்கு கதையை முடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்க நேரம் காளியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுருவோம் உன்னை, நீ அங்கே இருக்க ரேவதிக்கு கதையை முடிச்சிரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம மாயாவும் சரி ஆமாம் நம்ம கண்டிப்பாக அவள் உயிர் சாகணும்னு தான் நினச்சோம். ஆனால் இப்போவும் இவ தப்பிட்டா நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம மகேஷ் இல்லாமல். ஆனால் இவ அவள் மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக இருப்பா. அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கணும். அப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக இவளுக்கு கதையை முடிக்கணும். துப்பாக்கியால் சுட்டோம், நீ உயிர் பொழைச்சிடுவியா, விட மாட்டேன்டி அப்படின்னு களை இறங்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வாரேன். உடனே சிவனாண்டி காளியம்மா எல்லாம் நம்ம மாயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு விடாங்க. எப்படியாவது நீ ரேவதிக்கு கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லுறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கு பின்னணியில் நாங்கள் இருக்கோம். உன்னை எப்படியாவது நீ அவளுக்கு கதையை முடி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். யாரும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நீ டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி டாக்டருக்குள்ளே வெள்ளைக்கோட்டையும் வாங்கி கொடுக்குறாங்க. மாயா அப்படியே போடாங்க. காளியம்மா நீ பெரிய ஆளுடி, டாக்டர் மாதிரியே இருக்க, யாராலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது, டாக்டர் தான், நான் செக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ ஏமாற்றிக்கிட்டு அங்கே இருக்கவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு நீ கண்டிப்பாக போ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம மாயாவும் கரெக்டாக அதே மாதிரி போகிறாங்க. இந்த சைடு காரில் மாரியை ஏற்றிட்டு வர நம்ம ராஜா கிட்ட மாறி கண்ணை மூடி பார்க்குறாங்க. நம்ம பிளட்டு கொடுக்க கூடிய அந்த பொண்ணு உயிரை யாரோ பறிக்காங்க. வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு அவங்கள கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க, கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. கடவுளை அந்த பொண்ணை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு ராஜாட்ட சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சது மாதிரி நான் பார்த்தேன், அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, யாரையும் அவங்க ரூமுக்குள்ளே போக அலோ பண்ணாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாயா டாக்டர் கெட்டப்பில் போட்டதுனால அங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றும் தோணலை. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உடனே கால் பண்ணுறாங்க. ராஜா அத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்களுக்கு ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, அதனால் நீங்கள் அந்த ரூமுக்கு யாரையும் போக விடாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி சரி மாப்பிள்ள, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், நான் போய் பார்க்குறேன் ரூமில் யாரும் இருக்காங்களா, யாரும் போக விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் உடனே மாரியை கூட்டிகிட்டு வாங்க. ஏம்னா ரேவதி இக்கட்டான சூழ்நிலையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, பிளட்டு கொடுத்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும், டாக்டரே நீங்கள் எப்போ அவங்கள கூட்டிகிட்டு வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு விடுக்கிறாங்க. ஒன்றா பயப்படாதுங்க அத்தை, நான் மாரியை காரில் தான் கூட்டிகிட்டு வரேன், இப்போ உடனே சேர்ந்துருவோம், நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அவங்க ரூமுக்கு நம்ம ரேவதிக்கு ரூமுக்கு யாரும் பேராமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா அப்படியே மாயா வெள்ளைக்கோட்டை போட்டுக்கிட்டு டாக்டர் கணங்க சோவை காட்டிக்கிட்டு உள்ளுக்க போகிறாங்க. யாருக்கும் சந்தேகம் வரலை, எல்லாரும் பேசாமல் இருக்காங்க. இங்கே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ராஜா சொன்னதுனால சரி இப்போ உள்ளுக்க யார் இந்த டாக்டர் இருக்காங்க அப்படின்னு போய் பார்க்குறாங்க. மாயாவை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. மாயா நம்ம ரேவதிக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது சாமுண்டேஸ்வரிக்கு. மகளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறியா, ஒன்னெல்லாம் விடப்படாதடி,
அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம மாயாவுக்கு வேற பயங்கர ஷாக்கு. இந்த சாமுண்டீஸ்வரி நம்ம பார்த்துட்டா, நம்ம விட போறதில்ல அப்படின்னு வந்து அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. உடனே கையும் களவுமா மாயாவ பிடிச்சு அமுக்கி, "என் பொண்ணுக்கு உயிர எடுத்தாலும் நான் போய் உன்னை என் துப்பாக்கியால சுடுவேன். ஆனா இப்ப இங்க துப்பாக்கி இல்ல, வேற என்ன பண்ண?" அப்படின்னு வந்து நினைக்க நேரம், அதிகாரிகளுக்கு ஃபோன போட்டு வர வச்சுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் மாயா வந்து கொல்ல வந்தா. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். என் பொண்ணுன்னு தெரிஞ்சே, இவ இந்த மாதிரிக்கு பண்ணானா, இவெல்லாம் விடக்கூடாது மேடம், நாங்க பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு வந்து அதிகாரிக வந்து நம்ம மாயாவ கையும் களவுமா வந்து பிடிச்சு இழுத்துட்டு போறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம மாரி வந்து கரெக்ட்டா பிளட் குடுக்க வந்துறாங்க. அப்பதான் வந்து சாமுண்டேஸ்வரி, "மாப்பிள நீங்க சொன்னது மாதிரி மாயா வந்து இங்க வெள்ள கூட்ட போட்டுட்டு வந்தா. அவ வந்து டாக்டர் மாதிரி ஷோ காட்டு வந்து அவ கழுத்த நெரிக்க பார்த்தா. நம்ம ரேவதிக கழுத்த கரெக்ட்டான நேரத்துல நாங்க காப்பாத்திட்டோம்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. "நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்து. நீங்க அவ்வளோ சக்தி படைச்சவங்க. தெய்வமா பார்த்து தான் உங்கள என் மனைவிய காப்பாத்த உங்கள இங்க அனுப்பி விட்டுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து என் மனைவிய எப்படியாவது காப்பாத்திருங்க." அப்படின்னு வந்து சொல்ல நேரம் டாக்டர் வந்து வந்தாச்சுல, பிளட்ட மாறிட்டு இருந்து எடுக்குறாங்க. ஆப்ரேஷன தடபுடல பண்ணி நம்ம ரேவதி உடம்புல இருந்த புல்லட்ட அப்படியே வந்து எடுத்துறாங்க. "என்ன 2 மணி நேரத்துல உங்க மனைவிக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. கண் விழிச்சிருவாங்க. ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுட்டு." அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாங்க. இத கேட்டதும் பரம சந்தோஷம். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க வந்து பெரிய செமினார் இருந்து அத ஏன் அவாய்ட் பண்ணி வந்து ஆப்ரேஷன சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு என் மனைவிய காப்பாத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. சரி, வந்து நீங்க உங்க மனைவிக்காக என்னட்ட வந்து அவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்ட நேரம் என்னால மறுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து நம்ம சிவனாண்டி, சந்திராவுக்கெல்லாம் பயங்கர கடுப்பு. இங்க ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது. ரேவதி உயிர் பொழைச்சாச்சு. இனி இந்த ராஜாவ சாமுண்டீஸ்வரி குடும்பத்திலேருந்து போக வைக்க முடியாது. அதே நேரத்துல மாயாவையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நம்ம சைடு எல்லாமே வீக்கா போச்சு. என்ன பண்ண அப்படின்னு வந்து யோசிக்க நேரம், இனி இருக்க ஒரே ஆப்ஷன் ராஜ சேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே கணம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மொபைலுக்கு கால் பண்றாங்க. அந்த சாமுண்டேஸ்வரி இந்த யாரு அப்படின்னு ராஜா வந்து ராஜ சேதுபதியோட பேரன் தானா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க டிடெக்டிவ்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டிடெக்டிவ் வந்து கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். கால் பண்ணி, "சாமுண்டேஸ்வரி, நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த ராஜா வேற யாரும் இல்ல, ராஜ சேதுபதியோட பேரன் தான். உன் வீட்ல டிரைவரா வேலை பார்த்து உன்கிட்ட இருந்து அவ்வளோ நன்மதிப்பையும் பெற்றிருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்ல, பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் அளவு உள்ள பெரிய கம்பெனியோட எம்டி அவர் தான். அவர் பேரு கார்த்திகேயன். ஆனா உன் குடும்பத்துல சாதாரணமா வந்து வேலை பார்த்து இருந்திருக்காருன்னா அது பெரிய விஷயம். அது உங்க மேல உள்ள பாசத்திலயும் அன்புலயும் தான்." அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்மளை விட பெரிய பணக்காரரு நம்ம மாப்பிள்ளை ராஜா. ஆனா அவர் வந்து நம்ம வீட்ல இப்படி வேலை பார்க்காருன்னா கண்டிப்பா வந்து இப்படி பார்த்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னே அவசியம் இல்ல. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தான். அவர் எது செய்தாலும் நன்மையா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா மேல ஒரு துளி அளவு கூட கோவம் வரல. சரி இருக்கட்டும், இருந்தாலும் என் மாப்பிள்ளை எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க.